பிரான்சில் 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் சமூக வலைத்தளங்களை பாவிப்பது தடை செய்யப்படவுள்ளது. நிக்கோலா சார்க்கோசி வலதுசாரி அரசியலுக்கு ஆதரவாக நகர்ந்து வருகின்றார். ஆஸ்திரேலியா சிட்னியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் ஒரு பிரெஞ்சு நாட்டவர் உட்பட 16 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். ஆஸ்திரேலியா சிட்னியில் கொல்லப்பட்ட பிரான்ஸ் இளைஞரின் குடும்பத்திற்கு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரான் அனுதாபம் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் விவசாயத்துறை அமைச்சர் தென்மேற்கு பிரான்சுக்கு பயணம் மேற்கொள்கின்றார். மெர்கோசூர் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான வாக்கெடுப்பை ஒத்திவைக்குமாறு பிரான்ஸ் கோரிக்கை விடுத்துள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10 லா ஷப்பல். உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம். ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். உணவு வகைகளுக்கு மாத்திரம் தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும். இயற்கை அழகு. உணவகம் அருகே செயின் நதி. அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை. யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். பிரான்சில் 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் சமூக வலைத்தளங்களை பாவிப்பது தடை செய்யப்படவுள்ளது. 16 வயதுக்கு உட்பட்ட இளைஞர் யுவதிகள் சமூக வலைத்தளங்களை அணுகுவதை தடை செய்த முதல் நாடாக ஆஸ்திரேலியா மாறியுள்ளது. இந்த நடவடிக்கையின் நோக்கம் வன்முறை, பாலியல் துஷ்பிரயோகம், சைபர் துன்புறுத்தல், திரை அடிமைத்தனம் போன்றவற்றில் இருந்து இளைஞர் யுவதிகளை பாதுகாப்பதாகும். இந்த தடை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஸ்னாப்சாட், டிக்டாக் போன்ற முக்கிய சமூக வலைத்தளங்களிலும் நடைமுறைக்கு வந்துள்ளது. பிரான்சில் இதே போன்ற தடை வரலாம் என தெரிவிக்கப்படுகிறது. பிரான்சிலும் இத்தகைய தடை விரைவில் நடைமுறைப்படுத்தப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஜனவரியில் பிரெஞ்சு நாடாளுமன்றத்தில் குழந்தைகளின் மனநலத்தை பாதுகாக்கும் நோக்கில் ஒரு சட்ட வரைவு விவாதிக்கப்பட உள்ளது. குறிப்பிட்ட இந்த சட்ட வரைவு சமூக வலைத்தளங்களின் பயன்பாட்டை கட்டுப்படுத்தி குழந்தைகளின் மனநலத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட இந்த தடை நடைமுறைக்கு வந்தால் பிரான்ஸ் நாடும் ஆஸ்திரேலியாவை பின்பற்றி 2வது நாடாக மாறும். இதன் மூலம் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் மனநலம் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரான்சின் மத்திய வலதுசாரி அரசியல் அஸ்தமனம் குறித்தும் முன்னாள் குடியரசுத் தலைவர் நிக்கோலா சார்க்கோசி புதிய வலதுசாரி அரசியலுக்கு வழிவகுப்பது குறித்தும் 2024 நடந்த ஒரு தேர்தல் கூட்டத்தில் ஜோதா பாதலா, மரின் லூபென் பங்கெடுப்பு குறித்தும்
டிசம்பர் 14 அன்று ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது. பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சார்க்கோசி குடியரசு முன்னணி எனும் பாரம்பரிய அரசியல் அணுகுமுறையில் இருந்து விலகி வலதுசாரி அரசியலுக்கு ஆதரவாக நகர்கின்றார். சார்க்கோசியின் இந்த மாற்றம் பிரான்சில் தீவிர வலதுசாரி அரசியலுக்கு வழிவகுக்கிறது. இதன் மூலம் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி, ரசம்பிளமோ நேஷனல் போன்ற கட்சிகள் மேலும் பலம் பெறுகின்றன. 2024 நடைபெற்ற தேர்தல் கூட்டங்களில் ஜோதா பாதலா, மரின் லூபென் ஆகியோர் தீவிர வலதுசாரி கட்சியான ரசம்பிளமோ நேஷனல் சார்பாக பிரச்சாரம் செய்திருந்தனர். இந்த கூட்டங்கள் பிரான்சின் அரசியல் நிலப்பரப்பில் தீவிர வலதுசாரி சக்திகள் வளர்ந்து வருவதை எடுத்துக்காட்டின. மரின் லூபென் பிரான்ஸ் அரசியலில் வலதுசாரி சக்திகளை பலப்படுத்துகிறார். ஜோதா பாதலா ரசம்பிளமோ நேஷனல் கட்சியின் இளம் தலைவர். 2024 தேர்தல்களில் முக்கிய பங்கு வகித்தவர். நிக்கோலா சார்க்கோசி பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர். மத்திய வலதுசாரி அரசியல் இருந்து விலகி வலதுசாரி சக்திகளுக்கு ஆதரவாக அவர் திரும்புகிறார். மத்திய வலதுசாரி கட்சி லே ரிபப்ளிக்கன் தங்கள் செல்வாக்கை இழந்து வருகின்றது. பிரான்சின் அரசியல் எதிர்காலம் வலதுசாரி சக்திகள் மேலும் பலம் பெறும் சூழலை உருவாக்கி வருகின்றது. கௌரி டூர்ஸ் எதிர்வரும் ஜனவரி 25 முதல் பிப்ரவரி 9 வரை 15 நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு, தங்குமிடம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், ஃபிளைட் டிக்கெட்ஸ் உட்பட 2495 பவுண்ட்ஸ் மட்டுமே. இப்போது புக் பண்ணுங்கள் gauritours.com. நான் அதில் சாமான் பண்ணி கொண்டு வந்தேன். வந்தோடனே டயர் ஒன்று காற்று போயிட்டுது. அப்போ நான் இங்கே அங்கே உங்களுக்கு டயர் மாத்திரம் நல்லா போடுது. உண்மையா சந்தோஷம். நன்றி அண்ணா. சொன்னோன்னே வந்தீங்க, ஆமாம், செய்தீங்க, ஆமாம், என்ன சந்தோஷப்படுத்தினீங்க. ஆமாம், நானும் உங்களை சந்தோஷப்படுத்துவேன். மிக்க நன்றி. இந்த ஃப்ரெண்ட்ஸ் முழுக்க சொல்லுவேன். இப்போ என்ன ஆடிங்க? ஓகே, 24 மாதம் சர்வீஸ். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. ஆஸ்திரேலியா சிட்னியில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் ஒரு பிரெஞ்சு நாட்டவர் உட்பட 16 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதல் சிட்னி பாண்டை கடற்கரையில் நிகழ்ந்திருக்கின்றது. யூத சமூகத்தினர் ஹனுக்கா பண்டிகையை கொண்டாடிக் கொண்டிருந்த வேளையிலேயே இந்த பயங்கரவாத தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய அதிகாரிகள் இந்த தாக்குதலை யூத சமூகத்தை இலக்காக கொண்ட பயங்கரவாத செயல் என குறிப்பிட்டிருக்கிறார்கள். தாக்குதலாளர்கள் 50 வயதுடைய தந்தையும் 24 வயதுடைய மகன் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதல் ஆஸ்திரேலியாவில் 14ஆம் தேதி காலை நிகழ்ந்திருக்கின்றது. இதற்கு எதிர்வினையாற்றும் விதமாக ஆஸ்திரேலிய அரசாங்கம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மிக தீவிரப்படுத்தியுள்ளது. மேலும் யூத சமூகத்திற்கு ஆதரவாக உலகம் முழுவதும் கவலையும் கண்டனங்களும் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆஸ்திரேலியா சிட்னியில் நிகழ்ந்த துப்பாக்கி சூட்டு தாக்குதலில் ஈடுபட்டவர்களில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். அடுத்தவர் வைத்தியமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலியா சிட்னி பாண்டை கடற்கரையில் துப்பாக்கி ஏந்திய நபர்கள் 2 சரமாரியாக சுட்டனர். இதில் 15 பேர் உயிரிழந்தனர். பின்னர் தாக்குதலாளி ஒருவரும் உயிரிழந்தார்.
உயிரிழந்தவர்களில் ஒரு பிரெஞ்சு குடிமகனும் அடங்குகின்றார். பிரான்சின் தீவிர இடதுசாரி தலைவர் ஜான் லூக் மெலான்ஷோ குறிப்பிட்ட இந்த தாக்கலை வெறுப்பூட்டும் யூத எதிர்ப்பு பாய்ச்சல் என்று கண்டித்துள்ளார். சிட்னி நகரம் தற்பொழுது உயர்ந்த பாதுகாப்பு நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனுதாபங்கள் பதிவாகி வருகின்றன. சிட்னியில் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர் 27 வயதான டா எல்கயம் என்ற பிரெஞ்சு இளைஞராவார். இவர் ஒரு பொறியியலாளர், கணினி பகுப்பாய்வாளராக பணிபுரிந்தவர். 2024 ஆண்டு டிசம்பரில் இருந்து இவர் ஆஸ்திரேலியாவில் வசித்து வந்தார். இவர் பயணம் செய்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் தனது வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் அனுபவித்து வந்தவர் என்றும், பொருளாதார ரீதியான ஆசைகள் இல்லாமல் வாழ்க்கையின் மதிப்புகளை அவர் போற்றி வந்தவர் என்றும் இவரது குடும்பத்தினர் கூறியுள்ளனர். இவர் யூத சமூகத்தை சேர்ந்தவர். மேலும் சிட்னியில் தனது துணைவியுடன் வசித்து வந்தார். இந்த தாக்குதல் யூத சமூகத்தினர் ஹனுக்கா பண்டிகையை கொண்டாடி கொண்டிருந்த பொழுது சிட்னியில் பாண்டே கடற்கரையில் நிகழ்ந்திருக்கிறது. தாக்குதலில் 16 பேர் கொல்லப்பட்டார்கள், 38 பேர் காயமடைந்தனர். பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ, வெளிவிவகார அமைச்சர் ஜோன் நயல் பரோ ஆகியோர் தமது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துள்ளனர். டான் எல்கயமின் குடும்பத்தினருக்கு பிரான்ஸ் ஆதரவு தெரிவித்துள்ளது. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பிரான்ஸ் விவசாயத்துறை அமைச்சர் தென்மேற்கு பிரான்சுக்கு பயணம் மேற்கொள்கின்றார். கால்நடை நோய் எதிர்ப்பு தடுப்பூசி பிரச்சாரத்தை தொடங்குவதற்காகவே அவர் அங்கு செல்கிறார். பிரெஞ்சு விவசாய அமைச்சர் அனி ஜொனேவா டிசம்பர் 15 தென்மேற்கு பிரான்சில் கால்நடைகளுக்கு நோய் எதிர்ப்பு தடுப்பூசி பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். இதேவேளை விவசாயிகள் கால்நடை நோய் கட்டுப்பாட்டு முறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முக்கிய வீதி மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். கால்நடைகளுக்கு பரவுவது வைரஸ் நோயாகும். இது மந்தை இனங்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. பிரெஞ்சு அரசாங்கம் நோயால் பாதிக்கப்பட்ட கால்நடை மந்தைகளை முழுவதுமாக கொல்லும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றது. விவசாயிகள் இந்த நடவடிக்கையை எதிர்த்து முழு மந்தைகளையும் கொல்லாமல் தடுப்பூசி மூலம் நோயை கட்டுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றார்கள். விவசாயிகள் பயோ போ நகரங்களுக்கு இடையே உள்ள A64 நெடுஞ்சாலையை மறித்து போராட்டம் நடத்தியுள்ளனர். தூலூஸ் பயோ இடையே போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. A75 நெடுஞ்சாலை மற்றும் தேசிய நெடுஞ்சாலை 20 ஆகியவற்றிலும் விவசாயிகள் போக்குவரத்துகளுக்கு இடையூறுகள் ஏற்படுத்தியுள்ளனர். அமைச்சர் ஜெனிவாட் 10 லட்சம் கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கையை விரைவுபடுத்துவதாகவும், இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கான நம்பிக்கையின் வழி இதுதான் எனவும் கூறியுள்ளார். சாவோய், ஹாட் சாவோய், ஜூரா ஆகிய பகுதிகளில் தடுப்பூசி பிரச்சாரத்தை தொடங்கியதை தொடர்ந்து தென்மேற்கு பிரான்சிலும் இதை தொடங்க உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
நோயால் பாதிக்கப்பட்ட கால்நடை மந்தைகளை கொல்லும் நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் என்றும் தடுப்பூசி மூலம் நோயை கட்டுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் விவசாயிகள் கடுமையாக கோரிக்கை முன்வைத்துள்ளனர். பிரான்ஸ், ஐரோப்பிய ஒன்றியம், தென் அமெரிக்கா நாடுகளின் வர்த்தக குழுவான மெர்கோசூர் இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான வாக்கெடுப்பை ஒத்திவைக்குமாறு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கின்றது. பிரான்ஸ் நாட்டின் பிரதமர் செபஸ்திய லூகோர்னோவின் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் இது பற்றிய விடயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. தற்போதைய நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகள் இந்த ஒப்பந்தத்துக்கு வாக்களிக்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒப்பந்தம் தொடர்பான நிபந்தனைகள் இதுவரை தயாராகவில்லை என்று பிரான்ஸ் வலியுறுத்தியுள்ளது. இதனால் பிரான்ஸ் ஏனைய ஐரோப்பிய நாடுகள் வர்த்தக கொள்கைகளில் புதிய மாற்றங்கள் அல்லது தாமதங்கள் ஏற்படலாம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளன. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷபெல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள் கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷபெல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.